Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து a random sample of students of Bombay University was selected and asked their opinions about autonomous college. The results are given below. The same number of each sex was included within each class group. Test the hypothesis at 5% level that opinions are independent of the class groupings. ஸோ பாம்பே யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு they have given their opinions, asked to give their opinions about autonomous college. So for that class they have taken as first year UG, second year UG, third year UG and PG இந்த மாதிரி எடுத்திருக்காங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் and they are favoring autonomous college, this number of people and this number of people opposing the autonomous college. And the total has been given. So இந்த டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி டேபிள். நம்ம கால்குலேட் பண்ண போகிறது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள், ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மள டெஸ்ட் ஹைப்போதசிஸ் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் தி கிளாஸ் குரூப்பிங்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒப்பீனியன்ஸ்க்கும் கிளாஸ்க்கும் ஏதாவது வந்துட்டு தொடர்பு இருக்கா, வெதர் தே ஆர் இண்டிபெண்ட் ஆர் வெதர் தே ஆர் டிபெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியனுக்கும் ஏதாவது வந்து அசோசியேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் கை ஸ்கொயர் டெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிவன் 5% லெவல் ஆஃப் அந்த சிக்னிஃபிகன்ஸில் கை ஸ்கொயரோட வேல்யூ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 இருக்கும்போது அவங்களோட டேபிள் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.815ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம், எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்கில் அது கை ஸ்கொயர் டெஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நல் அண்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸை ஸ்டேட் பண்ணணும். ஸோ H0ன்றது நல்ல ஹைப்போதசிஸ், H1ன்றது ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் தி கிளாஸ் குரூப்பிங்ஸ், அதாவது ஒப்பீனியனுக்கும் கிளாஸ் குரூப்பிங்ஸ்க்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு, தே ஆர் நாட் தி சேம் அப்படின்றது தான் வந்துட்டு தே ஆர் இதுக்கும் அதுக்கும் எந்தவித இதுவும் தொடர்பும் கிடையாது, தே ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நல்ல ஹைப்போதசிஸ்ல நான் எடுத்திருக்கேன். ஒப்பீனியன்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் கிளாஸ் குரூப்பிங்ஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ்ல எப்பயும் ஆப்போசிட்டா எடுப்போம் நம்ம. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் கிளாஸ் குரூப்பிங்ஸ் ஆஃப் கிளாஸ் குரூப்பிங்ஸ்னு எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸை ஸ்டேட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணும். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல்னு நம்ம எடுக்கணும். ஸோ எப்படி அது கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 120க்கு நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரோ டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 அண்ட் காலம் டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்துட்டு 400 இருக்கு. அண்ட் கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 600. ஸோ ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் divided by grand total. So அதான் இங்க 200 into 400 divided by 600 is equal to 133.33 எடுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோ டோட்டலை எடுத்துக்கணும், இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் டோட்டல் எடுத்துக்கணும் அண்ட் கிராண்ட் டோட்டல் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து 130க்கு என்னவா இருக்கும்னா 200 into 400 divided by 600. So again அதே தான் 200 into 400 by 600 133.33. Next 70க்கு இப்போ எடுக்கணும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டோட்டல் என்ன 100, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் டோட்டல் என்ன 400 அண்ட் கிராண்ட் டோட்டல் 600. ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணோம் 100 into 400 by 600, 100 into 400 by 600 66.67. அடுத்தது நெக்ஸ்ட் 80க்கு எடுக்கணும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டோட்டல் என்ன 100, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் டோட்டல் என்ன 400 அண்ட் கிராண்ட் டோட்டல் என்ன 600. ஸோ 100 into 400 divided by 600. ஓகேங்களா. ஸோ 100 into 400 divided by 600 சேம் 66.67 தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் தான் நம்ம பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் these aspects மட்டும் தான் we have to do. Next moving on to this one.
ஸோ இப்போ அடுத்தது இதுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் 80க்கு. ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டோட்டல் என்ன 200, காலம் டோட்டல் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய 200 அண்ட் கிராண்ட் டோட்டல் 600. ஸோ 200 into 200 by 600 will be getting 66.67. அடுத்தது 70க்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 200 into 200 divided by 600. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டோட்டல், இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் டோட்டல் அண்ட் இந்த 600. ஸோ 200 into 200 by 600 you'll be getting again 66.67. 70க்கு முடிச்சாச்சு. இப்போ 30க்கு பண்ணணும். ஸோ 30க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டோட்டல் என்ன 100, 30க்கு நேராக இருக்கக்கூடிய காலம் டோட்டல் 200 அண்ட் கிராண்ட் டோட்டல் எவ்வளோ 600. ஸோ 100 into 200 divided by 600. ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன் 100 into 200 by 600 33.33. நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 20க்கு எடுக்கணும். ஸோ 20க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ டோட்டல் என்ன 100, காலம் டோட்டல் என்ன 200, கிராண்ட் டோட்டல் 600. ஸோ ரோ டோட்டல், காலம் டோட்டல், கிராண்ட் டோட்டல். ஸோ 100 into 200 by 600 will be getting 33.33. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல், கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். ஸோ இது வரைக்கும் இந்த பிஜி இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் யூஜிலேருந்து பிஜி வரைக்கும் இது இந்த வேல்யூஸ்க்கு வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா கை ஸ்கொயர் இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு கை ஸ்கொயரோட டேபிள். அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, சம்மேஷன். ஸோ திஸ் ஃபார்முலா கை ஸ்கொயரோட ஃபார்முலா இதுதான். கை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இப்போ ஓன்றது நம்மளுக்கு அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி தெரியும், ஈன்றது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் நோ வி கால்குலேட்டட், ஈன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஓ எழுதிக்கணும், அடுத்தது இ எழுதிக்கணும், அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எழுதிக்கணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ண பிறகு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவைடட் பை இ பண்ணணும். ஸோ இப்போ அது எல்லாம் முடிச்ச பிறகு அதோட டோட்டல் தான் சம்மேஷன் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஓ வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எப்படி வேல்யூ எடுத்துக்கிறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் எழுதிடுங்க 120, 130, 70, 80. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு போட்டிருக்கோம் 120, 130, 70, 80. 120, 130, 70, 80. அடுத்தது இதே எழுதக்கூடாது டோட்டல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். லைனா இதே மாதிரி இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அதுக்கப்புறம் இந்த லைனை எழுதுங்க 80, 70, 30, 20. ஜஸ்ட் கோயிங் இன்டு டேபிள் 80, 70, 30, 20. ஸோ எப்படி இந்த ஓ காலமை ஃபில் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வேல்யூஸை ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓவை எழுதியாச்சு. ஏன்னா அந்த ஆர்டர் வைஸில் தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியோ கேல்குலேட் பண்ணிட்டு வரோம். ஒன்று ஒன்றா நம்ம இப்படி தான் கேல்குலேட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் இதுக்கு, தேர்ட் இதுக்கு, ஃபோர்த் இதுக்கு, ஃபிஃப்த்து இதுக்கு, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து இப்படி தான் கேல்குலேட் பண்ணிட்டு வரோம். அதே ஆர்டரில் தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நேராக அப்சர்வ்ட் என்ன, அதுக்கு நேராக எக்ஸ்பெக்டட் என்னன்றதை தான் நம்ம எழுதணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு அடுத்தது இ காலமை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஆர்டர் வைஸே அப்படியே எழுதுங்க 133.33. ஓகே, ஸோ அடுத்தது 133.33 இயர். நெக்ஸ்ட் 66.67 இயர், 66.67 இயர், 66.67 அகைன் இயர் ஆல்சோ 66.67. நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு 66.67. ஸோ அகைன் அது ரெண்டுத்தையும் இங்கே வந்துட்டு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, போட்டுடுறோம். அடுத்தது லாஸ்ட் டூ வேல்யூஸ் 33.33. ஸோ அந்த 33.33 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஓ காலம் இ காலம் தட் இஸ் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சின்னு எழுதி நீங்கள் ப்ராக்கெட்டில் கூட ஓஇன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓ மைனஸ் இ பண்ணி ஒரு காலம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஏர் ஐ ஆம் நாட் கிவன்.
ஸோ இதையும் சப்ராக்ட் பண்ணிட்டு ஒரு காலம் காமிச்சு அதுக்கப்புறம் அதை ஹோல் ஸ்கொயர் கூட பண்ணலாம். பட் இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதையும் மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை அப்படியே ஸ்கொயர் பண்ண ஆன்சரை இங்க எழுதியிருக்கேன், இங்க போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்களும் வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி காலம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓ மைனஸ் சி ஒரு காலம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் கூட நீங்க பண்ணலாம். But here I have done directly. So 120 ஓட 133.33 subtract பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய வேல்யூவை அப்படியே வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேங்களா? பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு இந்த காலம்ஸை ஃபில் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 177.699 வருது. அடுத்தது 130 மைனஸ் 133.33 பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சப்ராக்ட் பண்ண பிறகு அதை அப்புறம் ஹோல் ஸ்கொயர் ரெண்டா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 11.089 வருது எனக்கு. 70 மைனஸ் 66.67 சப்ராக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. 11.089. ஸோ இதே மாதிரி என்ன பண்றீங்க, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றீங்க. வரக்கூடிய ஆன்சர் அந்த வேல்யூவை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணி இந்த காலம்ஸை ஃபில் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைடட் பை இ பண்றீங்க. ஸோ டிவைடட் பை இ என்னது, இந்த காலம் வேல்யூஸ் இதான் இ. ஸோ இந்த காலம் வேல்யூஸை டிவைட் பண்றீங்க. ஸோ இந்த நம்பர் டிவைடட் பை இந்த நம்பர். ஸோ 177.699 டிவைடட் பை 133.33 பண்ணீங்கன்னா 1.33 கிடைச்சிரும். 11.089 டிவைடட் பை 133.33 0.083. 11.089 divided by 66.67 gives you 0.166 approximately. 177.689 divided by 66.67 2.665. 177.689 divided by 66.67 2.665. 11.089 divided by 66.69 gives you 0.166. 11.089 divided by 33.33 0.333. 177.689 divided by 33.33 5.331 வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளோட சம்மேஷன் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. அதான் நம்ம ஃபார்முலாவும் கூட. ஓகேங்களா? டேபிள்லயே நம்ம வந்துட்டு இந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இந்த கால்குலேஷன் முடிச்ச பிறகு அதோட டோட்டலை தான் நம்ம சம்மேஷன் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இன்னு நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கை ஸ்கொயரோட வேல்யூ. அதாவது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கால்குலேட்டட் வேல்யூ எவ்வளோனா 12.742. யூ கேன் ரைட் இந்த டேபிளுக்கு கீழே வந்துட்டு நீங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு போட்டு கை ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூவை வந்து 12.742ன்னு நீங்க போடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபார் விச் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் 1 இன்டூ சி மைனஸ் 1. ஆர்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், சின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ மேலே போங்க கொஸ்டினுக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை, 1 2 3 4. 4 ரோஸ் தான், டோட்டல் எடுக்கக்கூடாது. 4 ரோஸ் தான் நம்மளுக்கு. ஸோ 4 மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ ரோ வந்து 4, 4 மைனஸ் 1. காலம் எத்தனை? ஸோ காலம் எடுக்கும்போது இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஓகேங்களா? ஸோ எத்தனை காலம்ஸ் நம்மளுக்கு இருக்கு? 2 காலம்ஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து ஃபேவரிங் அட்டானமஸ் காலேஜ், இன்னொன்று அப்போசிங் அட்டானமஸ் காலேஜ். ஸோ 2 காலம்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ 2 மைனஸ் 1. ஸோ 4 மைனஸ் 1 எவ்வளோ? 3. 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ 3 இன்டூ 1 எவ்வளோ? 3 தான் நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கால்குலேஷன் கூட பண்ண தேவையில்ல. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3ன்னு கொடுத்துட்டாங்க. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.815 கொடுத்துட்டாங்க. கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எழுதி ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3க்கு வந்துட்டு டேபிள் வேல்யூ வந்து 7.815ன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே இருக்கு பாருங்க. அண்ட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இந்த காலம். ஸோ 3க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.815ன்னு வருது.
பட் இந்த கொஸ்டின்ல அவங்களே மேல டாப்ல மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் தட், ஆர் எல்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம டேபிள்ல போயிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டேபிள் வேல்யூ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல டேபிள் வேல்யூ வந்துட்டு கிரிட்டிக்கல் வேல்யூ 7.815. ஸோ இப்போ கம்பேரிசன் பண்ணுங்க. கால்குலேட்டட் வேல்யூ வந்து 12.742. ஓகேங்களா, table value 7.815. So calculated value is more than table value. So if calculated value is more than table value na என்ன rule நம்மளுக்கு? null hypothesis to be rejected அப்படின்னா alternate hypothesis accept பண்ணிக்கணும்னு அர்த்தம். So அப்ப நம்ம null hypothesis is rejected. Hence null hypothesis is rejected since calculated value is more than table value. Therefore alternate hypothesis is accepted because null hypothesis is rejected. And then so what is alternate hypothesis oda idu நம்ம statement? Opinions are dependent on of class groupings அப்படின்றது தான் நம்மளுக்கு. ஓகேங்களா, so opinions எதை பொறுத்து இருக்குன்னா கிளாஸ் குரூப்பிங்ஸை பொறுத்து இருக்கு அப்படின்றது தான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்ல வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒப்பீனியன்ஸ் வந்து மாறுபடுது பேஸ்ட் அப்பான் கிளாஸ் குரூப்பிங்ஸ், இட் கெட்ஸ் டிஃபர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் டிபெண்ட் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ்ல சொல்ல வரோம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த மாதிரி கம்பல்சரியா நம்ம கொடுக்கணும். ஸோ நல்ல ஹைப்போதசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடான்றத கம்பேரிசன் பண்ணுங்க. கால்குலேட்டட் வேல்யூவும் டேபிள் வேல்யூவும் லெஸ் தேனா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்போ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் ஆயிடும். அதே வந்து கால்குலேட்டட் வேல்யூ மோர் தேன் டேபிள் வேல்யூவா இருந்தால் நல்ல ஹைப்போதசிஸ் இஸ் ரிஜெக்டட் அண்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் இஸ் அக்செப்டட் நீ எழுதுங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன குறிப்பிடுறோமோ அதை ஃபைனல் கன்க்ளூஷன்லயும் நீங்க வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் கிளியரா இருந்திருக்கும். எப்படி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்துட்டு கால்குலேட்டட் வேல்யூ அண்ட் டேபிள் வேல்யூ எப்படி கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து வெதர் தெர் இஸ் எனி அசோசியேஷன் பிட்வீன் 2 or more groups அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கொயர் டெஸ்டே வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கான ரீசன். ஹோப் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்மளே எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த டேபிள் வந்து இந்த ப்ராப்ளம்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இந்த டேபிள் கொடுக்காம வந்துட்டு அஸ் அ பேராகிராஃபா டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு டேபிள் ஃபார்ம் பண்றதுன்றத என்னோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.